ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வெளிவந்திருக்க ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நவம்பர் 14, 2024 அன்னைக்கு இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்பு நமக்கு டெலிகம்யூனிகேஷனில் 3 வகையான பணிகளின் கீழே அறிவிச்சிருக்காங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிள். இந்த 3 வகையான பணிகளுக்கும் சேர்த்து நமக்கு மொத்தமா 526 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. இந்த வேலைக்கு ஆண், பெண் இருபாலரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தனித்தனி வேக்கன்சி வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவுல டீட்டெயில்டா எல்லாமே பார்ப்போம். வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு 92 வேக்கன்சி டோட்டலா இருக்கு. அதுல பெண்களுக்கு 14 வேக்கன்சியும், ஆண்களுக்கு 78 வேக்கன்சியும் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிள்ல 383 வேக்கன்சி டோட்டலா இருக்கு. அதுல ஆண்களுக்கு 325 வேக்கன்சியும், பெண்களுக்கு 58 வேக்கன்சி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள்ல பெண்களுக்கு 7 வேக்கன்சியும், ஆண்களுக்கு 44 வேக்கன்சின்னு மொத்தமா 51 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 10% ரிசர்வேஷன் இருக்கு. அந்த 10% ஃபில் ஆகாத பட்சத்துல வந்து அதர் கேண்டிடேட்ஸை போட்டு ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு லெவல் 6ல மந்த்லி 35,400 கிடைக்கும். அதுக்கடுத்து ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 25,500 லெவல் 4ல வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள்ல லெவல் 3ல 21,700 மந்த்லி சேலரியா கிடைக்கும். மந்த்லி சேலரி பிளஸ் அலோன்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். அது என்னன்னு ஒரு முறை டீட்டெயிலாக படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஆட் ஆகுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். கான்ஸ்டபிளுக்கு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்து 40% வந்து மார்க்காக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிளுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கான போனஸ் மார்க் வந்து தராங்க. நீங்கள் வந்து டெலிகம்யூனிகேஷன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் டிகிரியில் முடிச்சிருந்தீங்கன்னா 5 மார்க் கிடைக்கும். அதுவே நீங்கள் டிப்ளமோவில் முடிச்சிருந்தீங்கன்னா 3 மார்க் கிடைக்கும். ஐடிஐல முடிச்சிருந்தா உங்களுக்கு 2 மார்க் வந்து கிடைக்கும். அடுத்து கட் ஆஃப் டேட் ஃபார் ஏஜ் அண்ட் ரிலாக்ஸேஷனை பற்றி பார்ப்போம். அதில் 1999 டிசம்பர் 14க்கு முன்னாடி பிறந்தவங்களும், 2004 டிசம்பர் 14க்கு பின்னாடி பிறந்தவங்களும் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 1999 டிசம்பர் 14க்கு முன்னாடி பிறந்தவங்களும், 2006 டிசம்பர் 14க்கு பின்னாடி பிறந்தவங்களும் எலிஜிபிள் இல்லை. அதே போல் கான்ஸ்டபிளில் 2001 டிசம்பர் 14க்கு முன்னாடி பிறந்தவங்களும், 2006 டிசம்பர் 14க்கு பின்னாடி பிறந்தவங்களும் கான்ஸ்டபிள் வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு நமக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் எந்த இயர்க்குள்ள வரீங்கன்றதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து கிடைக்கும். ஓபிசி நான் கிரிமினலுக்கு 3 வருஷம் கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் வந்து 3 வருஷமும், ஓபிசிக்கு வந்து 6 வருஷமும், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 8 வருஷமும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இதில் வந்து ஐடியை பொறுத்த வரைக்கும் எஸ்டி பீப்புள் ஆண்கள் வந்து 162.5 சென்டிமீட்டரும், பெண்கள் 150 சென்டிமீட்டரும் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மிசோரம், நாகாலாந்து இந்த மாதிரியான மலைவாழ் பகுதியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஹைட்டு வந்து ஆண்கள் 165 சென்டிமீட்டரும், பெண்கள் 155 சென்டிமீட்டரும் இருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களை தவிர்த்து மற்ற ஸ்டேட் மற்றும் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஆண்கள் 170 சென்டிமீட்டரும், பெண்கள் 157 சென்டிமீட்டரும் இருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து எஸ்டியில் 77லேருந்து 78 சென்டிமீட்டர் வந்து எஸ்ஐக்கு வந்து இருக்கணும். கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிளுக்கு வந்து 76 சென்டிமீட்டர்லேருந்து 81 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ஸ்டேட் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தவிர்த்து மற்ற ஸ்டேட் மற்றும் யூனியன் பிரதேசம் சேர்ந்தவங்க எல்லாரும் எஸ்ஐக்கு வந்து 80லேருந்து 85 சென்டிமீட்டர் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிளுக்கும் 80லேருந்து 85 சென்டிமீட்டர் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்க. டெலிகம்யூனிகேஷனில் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 4 நிலையை கொண்டது. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதில் வந்து சப் இன்ஸ்பெக்டரில் வந்து ஆண்களுக்கானதை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் 100 மீட்டர் ரேஸை வந்து 16 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல வந்து பெண்களுக்கு 100 மீட்டர் ரேஸை வந்து 18 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து 1.6 கிலோமீட்டர் ரேஸை வந்து ஆண்கள் வந்து 7.30 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பெண்கள் வந்து இப்போ 800 மீட்டர் ரேஸை வந்து 4.45 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிள் இவங்களுக்கு வந்து ரேஸை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் 7.30 செகண்ட்ல வந்து ஆண்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பெண்கள் வந்து 800 மீட்டர் ரேஸை வந்து 4.45 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் லாங் ஜம்ப் வந்து ஆண்களுக்கானது 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 3.5 ஃபீட் ஹைட் ஜம்ப் வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதே போல வந்து பெண்களுக்கு வந்து 9 ஃபீட் லாங் ஜம்ப் வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் ஹைட் ஜம்ப் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது ஒரு முறை படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் 2ல ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜாப் வைஸும் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர்ல வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து 2 இருக்கு. அதில் பேப்பர் 1 100 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்னு 100 மார்க் இருக்கு. இந்த 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டைப்பா இருக்கும். இந்த 100 கொஸ்டினை வந்து உங்களுக்கு 3 டைப் வைஸா வந்து கேட்குறாங்க. அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனபிலிட்டி இப்படின்னு வந்து 3 டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2ல வந்து 100 கொஸ்டின் வந்து இருக்கும். கிராஜுவேட் லெவல் தான் இதுவும். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப் தான். மேக்ஸிமம் மார்க் வந்து 100 இருக்கு. இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள். இந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பேப்பர் 1 தான் இருக்குது. அதில் வந்து 100 கொஸ்டின் 100 மார்க்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பு +2 லெவலில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனபிலிட்டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த லெவலில் வந்து இதுலேருந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் இவங்களுக்கும் வந்து ஒரு பேப்பர் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். அது 10th லெவலில் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப் மொத்தம் 100 கொஸ்டின் வந்து இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்னு 100 மார்க் வந்து கிடைக்கும். இவங்களுக்கும் வந்து 2 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனபிலிட்டி, குவான்டிட்டி, ஆப்டிடியூட் இப்படின்னு வந்து இந்த டாபிக் வைஸாக உங்களுக்கு கொஸ்டின் வந்து அமையும். மொத்தமாக வந்து 100 கொஸ்டின் வந்து இருக்கும். நீங்க கட் ஆஃப்குள்ள வரணும் அப்படின்னா ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க வந்து 35% வந்து மார்க் எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரிமினல் இவங்க வந்து 33% வந்து மார்க் எடுத்தா கட் ஆஃப்குள்ள வருவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் 3யை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி அவங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து போகும். அதுக்கடுத்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் வந்து கிடைக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 5%, பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 3%, ஏ சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2% வந்து உங்களுக்கு மார்க் போனஸ் கிடைக்கும். அதனால இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது என்சிசில இருந்து நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா போனஸ் மார்க் கிடைக்கும். அதன் மூலியமா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. அது ஒரு முறை மேலோட்டமா படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நானு இந்த வீடியோவை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லி நான் வீடியோ போடுவேன். அதனால நீங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மொத்தமா நமக்கு இந்த வேலைவாய்ப்பு 526 வேக்கன்சி வந்து அவைலபிளா இருக்கு. அதனால வந்து போலீஸ் வேலைக்கு தமிழ்நாட்டுல ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களும், எஸ்ஐக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இந்த வேலைக்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.